Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see the 12th max important 5 marks பார்க்க போகிறோம். நீங்கள் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் 5 marks அப்லோட் பண்ணுறீங்க நிறைய பேர் யோசிக்கலாம். பட் இந்த இம்பார்ட்டன்ட் 5 marks அப்படிங்கிறது நான் வந்து இந்த லெசனில் இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இது எதுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் 5 marks அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை மட்டும் நம்பி படிக்கக்கூடாது. படிக்கலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், பட் அதை நம்பி மட்டும் படிக்கக்கூடாது. அதை மட்டும் படிக்கக்கூடாது எல்லா லெசன்லையும். எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான். பட் மேக்ஸ்க்கு இன்னும் பர்டிகுலராக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்கு நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் எதுக்காக பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 8 லெசன் அந்த ஈஸி லெசன்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 8 11 12 7 லெசன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 7 லெசனை ஃபுல்லாக படிச்சுட்டு மீதி இருக்க லெசனில் நான் வந்து ஃபுல்லாக படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த இம்பார்ட்டன்ட் 5 marks பார்த்து படிக்கலாம். இல்லை நான் எல்லாம் படிச்சுட்டேன், ஒரு சில லெசன் கஷ்டமான லெசன்ஸ் மட்டும் படிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த லெசன்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் பார்த்து படிக்கலாம். ஸோ எல்லா லெசனுக்கும் இதை தான் படிக்கணும், இதை மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நான் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏரியாஸ்லேருந்துலாம் இம்பார்ட்டன்ட் 5 mark கண்டிப்பாக வருஷம் கேட்குறாங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ படிக்கிறவங்க ஒரு கஷ்டமான சாப்டர் படிக்கிறீங்கன்னா இந்த இருக்க 5 marks என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே நான் செஞ்சுருப்பேன், இதில் கொடுத்துருப்பேன், எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி. சரியா? ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நிறைய இடத்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் போடுவாங்க, பாருங்கள், தப்பு கிடையாது. பட் எல்லா லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும் அதை மட்டும் நம்பி என்ன செய்யாதீங்க, படிக்காதீங்க. அது கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 லெசன் இது என்ன செய்யுங்க, ஒரு சேஃப்டிக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு மற்ற லெசனில் இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் எல்லா லெசனையும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காதீங்க. இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். சரியா? ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் சாப்டரில் எல்லா மெத்தட்ஸையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட், கிரேமர்ஸ் ரூல் இருக்குது, காஷியன் இன்வர்ஷன் மெத்தட் இருக்குது. ஸோ எல்லா மெத்தட்ஸையும் பார்த்துக்கோங்க. எப்படி ஒரு கொஷின் கொடுத்தா சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்ன செய்யலாம், 5 mark கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பேன், இதை நல்லா பார்த்துக்கணும். இது மோஸ்ட்லி எல்லா அந்த லெசனில் இருக்க 5 marks எல்லாம் கவர் பண்ணிருக்கு. ஏன்னா சில பேருக்கு எது 5 mark எது 2 mark 3 markனே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் 1.10 1.12 எக்ஸைஸ் 1.1ல் 4th 14th சம். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸைஸ்லாம் கொடுத்துருக்கேன். இந்த PDF நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு சாப்டருக்கு. தென் செகண்ட் சாப்டர் இந்த 2.7 எக்ஸைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2.4ல் அப்புறம் 2.5 2.6 2.7 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸைஸ் ஃபார் 5 mark. எஸ்பெஷலி 2.5 2.6 2.7 வந்து 5 mark என்ன செய்யலாம், கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸைஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். தென் சாப்டர் 3 பொறுத்தளவுக்கு எக்ஸைஸ் 3.1 9th ப்ராப்ளம், அப்புறம் எக்ஸாம்பிள் 3.14 எக்ஸைஸ் 3.2ல் 5th சம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சம்ஸு. அண்ட் இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4 வேல்யூ கொடுத்து நம்மளுக்கு இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்கள்ல. ஸோ எக்ஸாம்பிள் 3.23 3.24 அப்புறம் எக்ஸைஸ் 3.4 இருக்க 2 சம் தான் இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த சம்ஸ் என்ன செய்யுங்க, நல்லா பார்த்துருங்க. சரி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்துருக்கிறது எல்லாம் இம்பார்ட்டன்ட், பட் அதில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சாப்டர் 4ல் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் டர்ன் இன்வர்ஸ் பேஸ்டு சம், அதாவது இந்த எக்ஸைஸ் 4.5ல் இந்த 4 to 8 அப்புறம் 10th சம் இருக்குல்ல, இந்த ஆர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே 5 markல, சம்டைம்ஸ் 3 markல கூட வரலாம். பட் இந்த டர்ன் இன்வர்ஸ் பார்ட், இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் இருக்குல்ல, அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸியானதும் கூட. சரியா? உங்களுக்கு புரியலனா ஐ வில் ட்ரை டு டீச் ஃபார் தட் அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும். தென் ஃபிஃப்த் சாப்டரில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அண்ட் இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கஷ்டமான சாப்டர்ஸ் இருக்குல்ல 5 6 7 9 10 அதில் எதெல்லாம் ஃபுல்லாக படிக்க முடியாது ஒரு சிலருக்கு. ஸோ அவங்க இதையாவது படிச்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எக்ஸைஸ் 5.2 5.5 கம்பல்சரி படிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு 5 mark ஷுவர். இப்போ எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 5 mark ஷுவர். சம்டைம்ஸ் 2 5 mark கூட வரலாம். எக்ஸைஸ் 5.2 5.5 இந்த லெசனில் இதை மட்டுமாவது என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. அதுபோக எக்ஸாம்பிள் 5.10 எக்ஸைஸ் 5.1ல் 6th சம், இது 2 5 mark எக்ஸைஸ் 5.1லேருந்து. ஸோ இந்த பாட்டை மட்டும் படிச்சிட்டிங்கனாலே ஒரு 5 markலேருந்து 2 5 mark உங்களால் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுபோக சம்டைம்ஸ் 5.4லேருந்து கேட்பாங்க. அதனால் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் அடிச்சுட்டேன் பாருங்கள். இதை நீங்கள் வந்து என்ன பண்ண வேணாம், ஒரி பண்ண வேணாம். திஸ் பார்ட் யூ டோன்ட் வரி. இதுதான் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது 5th சாப்டரில். இல்லை எனக்கு அதுக்கப்புறம் டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த 5.4 பார்த்துக்கோங்க. சரியா? தென் 6th சாப்டரில் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.7 எக்ஸைஸ் 6.1ல் 9th and 10th ப்ராப்ளம், அந்த சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் அதெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் அல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட், இந்த 5 ப்ராப்ளம்ஸ் படிச்சிடணும். அப்புறம் எக்ஸைஸ் 6.4 6.7 இதை மட்டுமாவது என்ன செஞ்சுருங்க, கண்டிப்பாக படிச்சிருங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட. கண்டிப்பாக 1லேருந்து 2 5 mark உங்களால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். இதை தாண்டி கேட்கணும்னா ஸ்கியூ பேரலல் லைன்ஸ் கேட்பாங்க, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கேட்கலாம், கோப்ளேனார் ரிலேட்டட் எக்ஸைஸ் 6.8ல் கோப்ளேனார் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், 6.9 3 4 8 ப்ராப்ளம். பட் எதுவுமே படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இதை கண்டிப்பாக என்ன செஞ்சுங்க, படிச்சுங்க. வெக்டர் அல்ஜிப்ராக்கு நான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எழுதிட்டு இருக்கேன். அந்த ஃபார்முலாஸ் வச்சு நீங்களே என்ன செஞ்சலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஃபார்முலா ஷீட் நான் அப்லோட் பண்ணுறேன். சரியா? தென் 7th சாப்டரில்
கண்டிப்பாக படிக்க வேண்டியது 7.1 7.8 இதுலேருந்து ஒரு 5 மார்க் ஷுவர். 7.1ல் 1 2 3 8 9 10 இந்த 6 ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. 7.8ல் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் படிக்கணும். அண்ட் கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே. தென் மீதி அது போக அது படிச்சுட்டு வேறு டைம் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். இது எல்லாமே 5 மார்க் ப்ராப்ளம்ஸ். இந்த லெசனை ஃபுல்லாக படிக்கிறவங்களுக்கு இந்த 5 மார்க் ப்ராப்ளம்ஸில் நீங்கள் படிச்சுக்கலாம். நான் இப்போ கண்டிப்பாக படிக்கணும்னு யாருக்கு சொல்கிறேன்? அந்த ஈஸி சாப்டர்ஸை படிச்சுட்டு கஷ்டமான சாப்டர் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்காண்டி கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஏரியாஸ் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். தென் சாப்டர் 8ல் 8.4ல் 3 4 6 7 8 9th ப்ராப்ளம் கண்டிப்பாக படிக்க வேண்டியது இந்த பார்ட் யூலர்ஸ் தியரம். பட் இதில் இருக்கதே கொஞ்சம் 10 ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ ஆனால் எல்லாமே படிச்சுக்கோங்க, நல்லது. 8.6ல் 9th ப்ராப்ளமும் எக்ஸாம்பிள் 8.2 அடுத்த எக்ஸசைஸ் 8.7ல் 3 4 5 6 இந்த ஆயிலர்ஸ் தியரம் வச்ச ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பட் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 4 ப்ராப்ளம் தான் இருக்குது, அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க, தப்பில்லை. இந்த சாப்டர் 9ல் கண்டிப்பாக படிக்க வேண்டியது 9.3 9.5 9.8 9.8 கண்டிப்பாக என்ன செஞ்சுருங்க படிச்சிருங்க. 9.3ல் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ அதை வந்து கடைசியாக பாருங்கள் முடிஞ்சிச்சுன்னா. பட் 9.5 9.8 கண்டிப்பாக என்ன செஞ்சணும் படிச்சிடணும். தென் சாப்டர் 10 பட் 9.3லேருந்து ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்டட், 9.8லேருந்து ஒரு 5 மார்க் எக்ஸ்பெக்டட், அதையும் நான் சொல்லிடுறேன். தென் சாப்டர் 10ல் 10.8 கண்டிப்பாக எல்லாருமே படிச்சிடணும். 10.5 10.6 10.7ல் அந்த மாடல் எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குல்ல நம்மளுக்கு, ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணணும், மெத்தட்ஸ் என்ன செஞ்சுக்கணும், கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக என்ன செஞ்சலாம் சால்வ் பண்ணிடலாம். பட் நீங்கள் கேட்பீங்க ஒரு எக்ஸசைஸ்லேயும் 10 ப்ராப்ளம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸசைஸ் 5.5 10.5 10.6 10.7க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள், அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணுறாங்க. பட் எதுவுமே படிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாவது படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர் 11ல் வந்து எக்ஸசைஸ் 11.3 11.5 பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதை படிச்சுக்கணும் 5 மார்க்குக்கு. சாப்டர் 12ல் எக்ஸாம்பிள் 12.9 12.10 எக்ஸசைஸ் 12.1ல் 9th 10th ப்ராப்ளம். இது ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 4 5 மார்க் இருக்குது. தென் செகண்ட் எக்ஸசைஸில் 12.18 12.19 எக்ஸாம்பிள். எக்ஸசைஸ் 12.2ல் 11லேருந்து 15th வரைக்கும் இருக்குது ட்ரூத் டேபிள் ரிலேட்டட் ப்ராப்ளம். வித்தவுட் ட்ரூத் டேபிளும் கேட்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக டிமார்கன்ஸ் லா வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, புக்குக்குள்ளே இருக்கும் லெசனுக்குள்ளே. அந்த லாஸ் என்ன செய்யணும், ப்ரூஃபோட படிச்சிடணும். ஸோ இதில் மோஸ்ட்லி நான் 5 மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். பட் இது இந்த வீடியோட அல்டிமேட் எய்ம் என்ன, இந்த 5 6 7 9 10 கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக படிச்சுக்கணும். இந்த எக்ஸசைஸ்லாம் ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கிறனால இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அது போக 1 2 3 4 8 11 12 படிக்கிறவங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டோமா அப்படின்னு நினச்சிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் இருக்க எல்லா 5 மார்க்குமே புக்கில் இருக்க எல்லா 5 மார்க்குமே மோஸ்ட்லி இதில் நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ இது வந்து கடைசியாக செக் பண்ணிக்கிறதுக்காண்டி தான். ஏன்னா படித்தவங்க எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 2 3 4 8 11 12 மோஸ்ட்லி எல்லாருமே படிச்சிருவீங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் தேடி என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி 4 சாப்டர்ஸாவது மினிமம் படிச்சுட்டு மீதிக்கு என்ன செய்யுங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். தப்பு கிடையாது, எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. சரியா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.